என்னாச்சு ராஜா, ஏன் இப்படி கவலையா இருக்க? அம்மா நான் பயப்படுறேன். ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. சரி. ரொம்ப நேரமா யோசிக்கிறேன். வந்துருச்சு. அடகடவுளே, இந்த ரோபோட்டுகளால் என் வேலை இனிமே தாமதிச்சாலே இல்ல, மனிதர்களுக்கு வேலை இல்ல. ரொம்ப டென்ஷன். நல்லாதா? அப்பா இங்கே இரு, நான் பாக்குறேன். ரோபோட்டிக்கல் வேலை செய்யலாம், ஆனா மனித புத்திசாலி எப்படி? இயந்திரங்கள் நினைக்க முடியாது. ஓ அம்மா அப்பாவின் வேலை பறி போனது. நீங்கள் எங்க நண்பர்கள். நான் தான் ரோபோட் சிவன், உங்களுக்கு உதவி செய்யவே வந்துள்ளேன். நீங்க எங்களை வேலை இழுக்க வச்சீங்களா? இல்ல, நாங்கள் நண்பர்களாக இருக்க வந்தோம். அது என் நோக்கம் இல்லை. பிறகு என்ன செய்யலாம்? ஒன்றாக பயணிப்போம். நீங்கள் எங்களுக்கு உதவியா செய்ய வந்தீர்கள். அப்படி என்ற இந்த கேள்விக்குறி என்ன சொல்ல வருது? அற்புதம்! இந்த ஹோலோகிராம் எப்படி இயங்குகிறது பாருங்கள். அது உண்மையானது போன்றது. புதிய வடிவங்கள். நோபல் பரிசு வென்ற மருத்துவர் ஒருவர் இதை பற்றி கண்டுபிடித்தார். ஆம், தரவுகள் அதை உறுதிப்படுத்துகின்றன. இது நமது புரிதலை மாற்றும். அருமையா வேலை செய்தோம் நண்பா. ஆம், நாம் ஒரு சிறந்த குழு. உன்னை போன்ற நண்பர் கிடைத்தது பெருமை. நன்றாக இருக்கிறது. இப்போது இந்த குறியீட்டை இயக்கலாம். ஆம், செயல்படுத்துகிறேன். வெட்லாம். அரவு பகுப்பாய்வு முடிந்தது. சிறப்பாக செயல்பட்டது. வரவேற்கிறோம் குழந்தைகளே. இந்த ரோபோ எங்கள் புதிய கண்டுபிடிப்பு. அருமையா இருக்குங்க. நன்றி ரோபோ சார். இந்த ரோபோ இப்போது தமிழ் பேச முடியும். உண்மையா? அருமை. வணக்கம் சிறுவர்களே. அருமையா பேசுது. நன்றாக இருக்கிறது. ஓ, இப்போது புரிகிறது. அருமை, நன்றி. இந்த பச்சை பகுதியை பார். இங்கே அனுப்பு. புரிந்தது, இப்போது கொண்டு செல்கிறேன். நன்றி, சரியாக செய். மிளறுகின்றது. ரோபோட்டோடு நாம் இப்பொழுது சேர்ந்து பல வேலைகளை செய்கின்றோம். ரோபோட் எங்களுக்கு நிறையவே உதவி செய்கின்றது. ரோபோட்டால் இவ்வுலகத்துக்கு பல. வணக்கம் குழந்தைகளே. அச்சச்சோ, ரோபோ பேசுது. ஆமா, ரொம்ப கூலா இருக்கு. நிச்சயமாக. இந்த பந்த பிடிங்க. ஓகே. ரோபோட் எங்களில் ஒருவன். ரோபோட் உலகுக்கு புதியவன் அல்ல, அவன் எங்களோடு வாழ பழகிவிட்டான். ஆமாம் நண்பர்களே, ரோபோட்டுடன் சேர்ந்து வேலை செய்தால் உலகு அழகாகும், வாழ்க்கை வளமாகும். ரோபோட் எங்கள் நண்பன். பார்த்தீங்களா குட்டீஸ், முயற்சிதான் வெற்றியோட ரகசியம். நீங்களும் எப்பவும் விடாம முயற்சி செய்யுங்க. அடுத்த கதையில சந்திப்போம்.